ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே வந்து அக்கா கிட்டே வந்து சொன்னேன், இது மாதிரிக்கா நீங்கள் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட இனிமேல் சொல்லுங்கள். என் ஹஸ்பண்டுக்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணியெல்லாம் நீ சொல்கிற வேலை வச்சுக்காதக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இல்லை நான் வந்து சொல்லக்கூடாது, உன் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாது. எதாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது தான். ஆனால் வந்து எந்த நேரத்துலையுமே வந்து நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதை அவங்க எடுத்துக்கிற விதம் தானே முக்கியம். அதை ஏன் உன் வீட்டுக்காரர் இப்படி எடுத்துக்கிறாரு? நான் எதார்த்தமாக தான் சொன்னேன். இது மாதிரி மகேஷோட கல்யாணத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் எதார்த்தமாக சொன்னேன். அதுக்கு எதுக்கு இவரையே நம்ம சொன்ன மாதிரி நம்ம பொதுவாக தானே நான் சொன்னேன் அப்படின்னோடனே, நீ பொதுவாக சொல்கிறியோ இல்லை சொல்லலையோக்கா அதெல்லாம் இல்லை. அவருக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்கள் அக்கா வந்து என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க எல்லாருக்கு முன்னாடியும். நீ வந்து என்னை விட்டு கொடுத்து பேசிடுற அப்படி இப்படின்னு நேற்று ஒரே வந்து பிரச்சனை தான். ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு நைட்டு கூட சாப்பிடலை, என்கிட்ட கோச்சிக்கிட்டு படுத்துட்டாரு. அதுக்கு அத்தை கூட சொன்னாங்க, அவனை பற்றி தான் தெரியும்ல, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஏன் உங்கள் அக்கா வந்து இதெல்லாம் பேச போகுது அப்படின்னோடனே, அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கல. இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம எதார்த்தமாக தான் நம்ம பேசுகிறோன்னு உனக்கு தெரியுதுக்கா. ஆனால் வந்து நீ எதார்த்தமாக பேசினாலும் அதை அவர் வந்து எடுத்துக்கிற விதங்கிறது சரியில்லாமல் தான் போயிட்டுருக்கு அப்படின்னோடனே, சரி விடு, நான் எதுவும் இனிமேல் பேச விரும்பலை, இதை பற்றி நான் பேச விரும்பலை, பண்ண விரும்பலை. எது நான் பேசினாலும் வந்து தவறாக போகுதுங்கிறப்போ அதை நான் வந்து குறைச்சிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ஃபோனை வச்சுட்டு, ஆனால் எங்கள் அத்தை பேசினாங்க, நீ ஏன் அக்காக்கிட்டெல்லாம் ஃபோன் பண்ணி அவன் பேசினதெல்லாம் சொல்ல போகிற அப்படின்னோடனே, இல்லை அத்தை, இது 2-3 தடவை நடந்துட்டு இப்போ கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. இவரும் ஒரு யதார்த்தமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. எந்த விஷயத்தையுமே ஒரு நம்ம இது தானே அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு. 2-3 தடவை இது மாதிரி கோச்சிக்கிட்டு 2 நாள் 3 நாள் பேசாமல் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ நான் வந்து அக்கா கிட்ட வந்து சொல்கிறது தானே நல்லது. இன்றைக்கி நான் சொல்லிட்டேன், அதனால் அக்கா இனிமேல் அதை பற்றி பேசாது. சொல்லாமல் இருந்தோன்னா அவர் வந்து திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நாளைக்கு இதை பேசுகிறது, நாளைக்கு இன்னொன்று ஏதாச்சும் பேசுனுச்சுன்னா அது மனசில் எதையும் வச்சுக்கிறது கிடையாது, எதார்த்தமாக தான் பேசுது. அப்படிங்கிறப்போ இவர் வந்து அப்படி எடுத்துக்கிறது இல்லை. இவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து ஒரு தப்பாகவே தான் நினச்சிக்கிட்டு அதை பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னோடனே, சரி விடு, நம்ம எதுவும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை, யார் மேலேயும் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, நாங்கள் வந்து இப்போதைக்கு யார் மேலே தப்பு இருக்குது அப்படி வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. நம்மளுக்கு எதுவுமே வந்து இப்போ சரியில்லாத மாதிரி தானே இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம், பார்த்துக்கிட்டு நம்ம எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் இதுக்கப்புறம் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு தூங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, இது மாதிரி வந்து ஏன் நீங்கள் இது மாதிரி பேசுகிறீங்க, பண்ணுறீங்க, செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த விஷயத்தா இருந்தாலும் இவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறதுக்காக நம்ம முடிவு எடுக்க போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் எதையுமே வந்து நம்ம வந்து சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி நம்ம அவங்க வந்து எந்த இதுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கப்புறம் எங்கள் அத்தை சொன்னாங்க, எதுக்கு எடுத்தாலும் நீ கோவப்படுறத ஃபஸ்ட்டு விடுடா, எதாக இருந்தாலும் நம்ம இது குடும்பத்தில் உள்ளவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சா மட்டும்தான் நம்மளால எதாக இருந்தாலும் பண்ண முடியும், செய்ய முடியும். நீ அதை தாண்டி எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோன்னா, சரி விடு, வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லியாச்சு. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே வந்து நம்ம என்ன தான் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறோம் பண்ணுறோன்னாலும் அதையும் தாண்டி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டான வேலை நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, சரி பார்த்துக்கலாம்.